இறுதி காலத்தில் என்னோடு பேரன்பு கொண்டு மகனே மகனே என்று என்னோடு எல்லா போராட்டங்களிலும் கூட்டங்களிலும் எனக்கு அருகில் ஒட்டி நின்றவர் என்னுடைய அப்பா வடமலை அவர்கள். அதை போலவே இங்கு வீற்றிருக்கிற எங்கள் ஐயா சிவலிங்கம் அவர்கள், இந்த நூலிலே இருக்கிற தமிழ்வாணன் அவர்கள். 6 மாத காலம் நான் சிறையில் அவர்களோடு இருந்தேன். இருவரும் எனக்கு நீண்ட அரசியல் வகுப்படுத்தார்கள். அந்த அரசியல் என்னுடைய அண்ணன் பெரியவர் தமிழரசன் அவர்களுடைய அரசியல்தான். அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தோடு எங்களோடு இணைந்து எங்களுக்கு வழிகாட்டுதல் பணியை செய்து வந்திருக்கிறார். இங்கே இந்த நூலாசிரியர் என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் சிவசுப்பிரமணியம் அவர்கள். நாங்கள் எல்லாம் எங்கள் அப்பா மணிவண்ணன் அவரிடத்தில் நான் என் அருமை சகோதரன் செல்வபாரதி இருவரும் உதவி இயக்குநர்களாக இணை இயக்குநர்களாக பணியாற்றிய காலம். அப்போது அண்ணன் வைகோ அவர்கள் ஈழ பயணத்தை மேற்கொண்டு திரும்பியதற்காக அவர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அவர் தனியாக ஒரு இயக்கம் தொடங்கல ஒரு பேரணி தமிழ்நாடு முழுக்க நடக்கிறார். அவரோடு நடந்த பிள்ளைகளில் நானும் என்னுடைய சகோதரன் செல்வபாரதியும் அடங்குவோம். 1983 ஜூலை அங்கே இலங்கை ஈழத்தில் நடந்த கலவரம், அந்த நூலகத்தை எரிச்சு அவங்க எடுத்த கலவரத்தில் அவர் அப்படியே போக்கு மாறிடுது. எப்படி மாறுது? என் போன்ற பிள்ளைகள், என்னுடைய அன்பு உடன் பிறந்தார் பால் அவர்கள் சொல்ற மாதிரி, இதில் இருக்க எல்லா பயிலும் திராவிடத்திலிருந்து வந்தவன் தான். எங்கள் கோஷ்டி முழுக்க. நீ இல்லையா? இவ கம்யூனிஸ்ட், எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட், நீனு இல்லையா? இது எல்லாம் நாங்கள் பேசாத பெரியாரா அண்ணாவா? 15 ஆண்டுக்கு பல பேர் எல்லாம் போச்சு. கடைசியாக எங்கள் அண்ணனை போய் பார்த்தவொன்னே ஓஹோ நம்ம வேற பக்கம் திரும்பி போகணும் போல இருக்கு அப்படின்னா அப்போதான் தெரிஞ்சுது. அதுபோல இனச்சாவு எப்படி எங்களை போன்ற பிள்ளைகளை திசை திருப்பிச்சோ அப்படி அண்ணன் தமிழரசனை ஈழப்படுகொலை, அந்த கலவரம், அந்த 1983 ஜூலை படுகொலை மாத்திருது. அப்போது தாத்தா கலியபெருமாள் அவர்கள் அதற்கு முன்பே தனித்தமிழ் ஈழம் தவிர அந்த மக்களுக்கு தீர்வில்லை என்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. பின்னாடி அண்ணன் சேர்ந்துடுறாரு. இப்ப நீ மருதாற்று பாலத்துல வெடிகுண்டு வச்சது அண்ணன் தமிழரசன் தாத்தா கலியபெருமாளுக்கு தெரியாம எதையும் செய்யல. அவர் சொன்னதை பத்திரமா கவனமா செய்யுங்க, மக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. அதுதான் அவரு. நீங்க வச்சுக்கிறீங்க, அவரு மூளைனா இவர் செயல், அப்படிதான் இயங்கியிருக்காங்க. அதுல சுருக்கமா சொல்ல வரும்போது அதுல ஐயா சோழன் நம்பியாரெல்லாம் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதுல அவர் சொல்றதுன்னா, புலவர் கலியபெருமாள் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு விடுதலை படை என்ற ஒன்றே உருவாயிருக்காது. அவர்தான் சிந்தனையின் விதை. அதை செயல்படுத்திய புரட்சியாளர் நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள். அதுக்கு பிறகு பாருங்க, முதல் சுவரொட்டி மருதாற்று பாலம் வெடிச்சிருது. அந்த வெடிச்ச உடனே தேடி போறார் துர்க்காண்டி. அங்க ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கு, பெரிய 2 அடி நீளத்தில். இதில் தமிழீழ விடுதலையை இந்திய நாடு அங்கீகரிக்கணும், விடுதலை புலிகளை தமிழீழ தேசிய விடுதலை போராட்டமாக விடுதலை போராளிகளாக அங்கீகரிக்கணுங்கிறது சுவரொட்டி. திருப்பி அவர் RS மாத்தூர்ல திருப்பி விரட்டி போறாரு, கண்டுபிடிக்க போறோன்னு துக்காண்டி போறாரு. போகும்போது அதிகாலையில பெண்கள்லாம் தண்ணி குடத்தை கொண்டு போற மாதிரி அந்த தண்ணி தொட்டியில் ஏதோ ஒட்டி இருக்குது. அந்த இதை போய் பார்த்தா தேர்தல் பாதை, திருடர் பாதை, மக்கள் புரட்சி பாதை, மகத்தான பாதைன்னு எழுதி ஓட்டி இருக்குது. இது 2 எழுத்தும் ஒரே எழுத்தா இருக்குன்னா எழுதுன ஆள் இங்கதான் இருக்காரு, நம்ம ஆள் தேடிக்கிட்டு இருக்காருன்னு அப்படிதான் அவரை தேடி போறாங்க. அப்ப இந்த ஒவ்வொன்றுமே பாருங்க, இந்த மண்ணில் தமிழருடைய தமிழ் தேசிய விடுதலை, சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து மக்களின் விடுதலை. இப்ப நீங்க எல்லாரும் ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், என் உடன் பிறந்தார்கள். தனிநாடு அப்படின்னு நீங்க தமிழரசன் தனிநாடு கேட்டவர், கலியபெருமாள் தனிநாடு கேட்டவர், பிரபாகரன் அகன்ற தமிழீழம் கேட்டார். இப்ப நாங்கெல்லாம் தமிழ் தேசியம் பேசுறத செப்பரேட்டிஸ்ட், இன சாவனிஸ்ட், மொழி சாவனிஸ்ட், இன வெறியர்கள் இது அது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. அப்படி சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. ஏன்னா நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நம்ம பிறந்தோம்ங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இல்ல. அதுல நமக்கு சரிதான் ஒருலாம் பாசிஸ்டும் தான் சொல்லிக்க. ஆனால் ஒன்றை என்னிலும் இல்லை, என் தம்பி தங்கைகள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். நாங்கள் தனி நாடு கையில, ஏன் கையில இந்த நாடே என்னது, அதை நீங்க நல்லா விளங்கணும் தம்பி. நாங்க தேங்காயை உடைச்சி சில்லு எடுத்து கடிக்கிற பயில்கள் நினைக்காத, மொத்த தேங்காயும் என்னது. இந்தியா எந்நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறையின முழக்கத்தை முன்வைக்கணும்.
பாதர் நாடு பைந்தமிழர் நாடு பகைவர் அனைவரும் ஓடுதான். இந்த நான் சொன்னா நீங்க கேட்க மாட்ட. உலகத்திலே ஆக பெரும் அறிஞன் ஒருத்தர் இருக்கான். 60,000 புத்தகம் படித்தவன். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம், தனி மனித நூலகம் இருந்தது. உலகிலே சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறேன் என்று ஆஸ்திரேலியாவில் மார்பளவு சிலையை திறந்தார்கள். அந்த சிலையில் இருந்தவன் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். அந்த அறிவாசான் சொல்லுகிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று ஜோதிபாசு மேற்கு வங்கத்தின் முதல்வர், ஆம் அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன். இதை விட சான்று இவனுக்கு வேண்டியதில்லை. இந்தியா ஏன் நாடு? சும்மா வந்துகிட்டு இருந்த ஓரத்தில் நிறுத்திட்டா தனி நாடு தானே. என்னடே கோயில செதறி திங்கிற சின்ன பிள்ளை நினைச்சிருக்க நீ? நாடு என்னது? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். நீங்க தானே சொல்லி அமெரிக்கா பெரிய நாடு. அந்த நாட்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் ஆய்வு கட்டுரைகளை நீறியிருக்காங்க. அது சும்மா வந்துட்டு நாங்க செப்பரேட்டிஸ்ட் கிப்பரேட்டிஸ்ட் எல்லாம் பேசக்கூடாது. நான் நாடு கேட்கல, நீ பிதிக்கு பிரசவிக்கிற. திருச்சியில வானூர்தி நிலையத்துல சமஸ்கிருதத்துல கல்வெட்டு வச்சுட்டு போயிருக்க. சமஸ்கிருதம் படிங்கிற படிச்சுட்டேன். எந்த கோயில மணியாட்ட விடுவ? எந்த கோயில மணியாட்ட விடுவ? எந்த கோயில மந்திரம் சொல்லி விடுவ? அது வேற, அது வேற தலைப்பு, அப்புறம் பேசுவோம். இப்ப இங்க வாங்க. நீங்க விடுதலை என்றவனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் கேட்ட தமிழ்நாடு விடுதலை, சரி, அதுல எத்தனை படிநிலை? பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற அந்த சமூக விடுதலை தேவைப்படுது. முதல் படி. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை இரண்டாவது படிநிலை. ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம், பெண்ணிய விடுதலை, சமத்துவம். அங்க பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம், பெண்ணிய விடுதலை. அதற்கு பிறகு பொருளாதார விடுதலை, ஒரு நாட்டின் மிக முக்கியம் பொருளாதார விடுதலை. அதற்கப்புறம் தான் கடைசி படிநிலை தான் அரசியல் விடுதலை. ஆனால் இத்தனையும் அடைந்த தலைவர் பிரபாகரனால் அரசியல் விடுதலை மட்டும் அடைய முடியல. உலக நாடுகள் தனித்தமிழீழ சோசலிச குடியரசு இது என்று அங்கீகரிக்கல, அவ்வளவுதான். மற்ற விடுதலை எல்லாம் அடைந்தார். அந்த விடுதலை தான் இங்க பாருங்க. ஈழ விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கும் போது இங்கே பெரியவர் தமிழரசன் அவர்கள் அதற்கிணையாக நாமும் தனித்தமிழ்நாடு கட்டு போராடுவோம். ஏன்? அப்ப அந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டம் வலிமை சேர்க்கும். அப்படிதான் அந்த கொள்கை வைக்கிறார், முன் வைக்கிறார். நீ எங்களை என்ன பண்ற? இப்ப நீ எடுத்து பாரு. ஒரே நாடுங்கிற, சரி ஏற்கிறேன். ஒரே தேர்தலுங்கிற, சரி ஏற்கிறேன். ஒரே கல்விக் கொள்கை, சரி ஏற்கிறேன். ஒரே வரி சரங்கு சொரிங்கிற, ஏற்கிறேன். ஒரே ரேஷன் கார்டுங்கிற, ஏற்கிறேன். ஏண்டா காவிரியில் எனக்கு தண்ணி வரல? பதில் சொல்லு, பதில் சொல்லு. என்னோட பழுப்பு நெக்கரி எல்லா பயிலுக்கும், என்னோட நரிமணம் பெட்ரோல் எல்லா பயிலுக்கும், என்னோட மீத்தன் ஈத்தன் எல்லாருக்கும், மின்சாரம் எல்லாருக்கும் பொது. அவரவர் வளம் அவரவருக்கு. காவிரி நதிநீர் உரிமை கன்னடருக்கு, முல்லை பெரியாற்று உரிமை மலையாளிகளுக்கு, தமிழனுடைய எல்லாம் பொதுமை. அப்படின்னா என்னுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீ இழிச்சவாத்தனம் நினைக்காத. இதுதான் தவறு. இறையாண்மையும் தேசிய ஒருமைப்பாடும் தேசப்பற்றும் தமிழனுக்கு மட்டுமா? என்னது இது? ஒவ்வொரு நாளும் மீனவன் சிறைபிடிக்கப்படுறான், ஒவ்வொரு நாளும் சுட்டு வீழ்த்தப்படுறான், படகு பறிக்கப்படுது, வலை கிழிக்கப்படுது, சிறையில் அடைக்கிறான். ஒரே சங்கிலியில் 12 பேரை கட்டி இழுத்துட்டு போறான். கண்டிக்க தூப்புள்ள தன்மானமிக்க தமிழன், மானத்தமிழச்சி மாறல பால் குடித்த ஒரு தமிழ் பிள்ளை இந்த காட்சியை பார்த்துட்டு எப்படி தூங்குவான்னு சொல்லு. எப்படி தூங்குவான்? தமிழர்கள் ஆகப்பெரிய ஜனநாயகவாதிகளா இருக்கிறனால இங்க இருக்கு, அமைதியா இருக்குது. இது மக்கள் அரசியல் பாதையில் நின்றுகிட்டு இருக்கான். இல்லைன்னா கழிய பெரும்பாலும் தமிழரசன் இங்க உருவாக ரொம்ப நேரம் ஆயிடாது தம்பி. அதை புரிஞ்சுக்கணும். நீ தேவையில்லாம படிக்கிற, சட்டம் பண்ணிட்டு இருக்க. பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும். திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரே மொழி இந்தி என்றால் இங்கே பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. நீ இந்திய திணி ஒரு நிலம் எதிர்த்திருக்கோம், ஜிஎஸ்டி சொல்லு ஒரு நிலம் எதிர்த்திருக்கோம். நீ ஒரே வரி சொல்லு, எல்லாத்துக்கும் பாரு நீட்டு, எல்லாரும் எழுதுவான் ஒரே நாடு ஒரு நிலம் மட்டும் எதிர்க்கும். ஏன்? இருக்கிறதில் கலப்பினம் இல்லாத தூய ரேஸ் ஒரு இனம் இன்னும் இருக்குன்னா தமிழ்நாடு தான். காலடியில குறுகி 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 வந்தாலும். இங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது பக்கத்தில் இருக்க எங்க அண்ணெல்லாம் பாடிட்டு இருந்தாரு, நான் ஏன் அமைதியா இருந்தேன்? ஏன்?
கன்னடமும் கழிதலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் யுவரத்தில் உதித்தது. அந்த இது வரி யார் தூக்குனது? யார் தூக்குனது? ஆரியம்பல் வாழக்குழிந்துங்கிற வரியை தூக்குனது யாரு? அந்த பாட்டே முழுமையால. திராவிட நாள் திருநாடு எங்கிருந்து வந்தது? ரொம்ப நாளா பாடிட்டோம். எங்க பாட்டன் மனோன்மணியர் தூக்கிடுவோம். திராவிட நாடு இங்க எங்க இருக்குது? திராவிட நாள் திருநாடு, திருடன் நாடு, திராவிட நாள் திருடு நாடுன்னு வேணா வைக்கலாம், அதுக்கு பேர் வைக்கலாம். என்ன நாடு? யார் நாடு? கீழடியில தோணுனா 2100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததா? இந்தியா இருந்ததா? சொல்லு இருந்ததா? இந்த நிலப்பரப்பு ஒன்றா இருந்ததா? கன்னடம் இருந்ததா? 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் இருந்ததா? 1600 முன்னாடி தெலுங்கு இருந்ததா? அவன் எங்க அடிமைப்படுத்தியவன் என்கிட்ட இருந்து வாக்கை பெற்று வலிமை பெற்று அதிகாரத்தை செலுத்தி அடிமைப்படுத்தல. அவன் வலிமை மிக்க ராணுவத்தை வைத்து இன மக்களை அழித்து ஒழித்து அடிமைப்படுத்தினான். இங்க ஜனநாயகம், இந்தி இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்று பேசுகிற எவராவது எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லியது உண்டா? இந்திய நாட்டிலே மலையாளி இடம்பெற முடியும், தமிழர் இடம்பெற முடியும், கன்னடன் இடம்பெற முடியும். ஜீக்கியர் ரெசிமெண்ட், சீக்கியர் படை என்ற தனி படைப்பிரிவு இருக்கு. ஆனால் இலங்கை ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இருக்கா? இல்ல. விழுக்காட்டு அடிப்படையில் அவன் 70, நாங்க 30, இல்ல 60, நாங்க 40 அப்படி இடம்பெற்றிருந்தால் தனியே விடுதலை புலிகள் என்ற ஒரு மக்கள் ராணுவம் உருவாயிருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. அப்ப என்ன ஆயிடுச்சு? அவன் முழுக்க முழுக்க ஆதாயத்தை வைத்து நீ உரிமை என்றால் எப்படி கேட்ப? துப்பாக்கியை கொண்டு போய் தொண்டை குழிகளை செலுத்தினா உயிர் வேணுமா உரிமை வேணுமான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? உயிர் தான் சொல்லுவ. அப்படி அடைக்க ஓடுக்குனா துப்பாக்கி மூனையில் அக்கா தங்கச்சி வன்புணர்வு செய்து கொலை செய்தான். அப்பாவை அம்மாவை மரத்துல கட்டி வச்சுட்டு வன்புணர்வு செஞ்சு தாய்க்கு முன்னாடி தந்தைக்கு முன்னாடி செஞ்சு உயிர் உறுப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்த வெடிக்க வச்சு சதைச்சான். எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ பொறுமையா இருந்தா அப்ப ஒரு முடிவு எடுக்குது. எப்படி கலிய பெருமாள், எப்படி தமிழரசனோ அந்த வழியிலே ஒரு வீரன் வர்றான். அவன் தான் பிரபாகரன். என்ன முடிவு எடுக்கிறான்? எந்த ஆயுதத்தை வைத்து நம் இன மக்களை அழித்து ஒழிக்க துடிக்குதோ சிங்களம், அதே ஆயுதத்தை எடுத்து தற்காப்பதை தவிர வழி இல்லை. ஆயுதம் ஏந்திய நாங்கள் பயங்கரவாதிகள் என்றால் அந்த ஆயுதத்தை பிரசவித்த தாய் சிங்கள அரச பயங்கரவாதம். பதிலவற்றது மறுப்பு உண்டா? இல்ல. அது ஜனநாயக நாடுங்கிறது. தமிழர்களின் பூர்வீக நிலத்தில் அண்டி ஒண்டி வாழ வந்த நீ என்னை இரண்டாம் தர குடிமக்களாக்கி என் மொழியை தூக்கி தள்ளி அதேதான் அங்கேயும் நடக்குது. திராவிட தமிழ் பயிற்று மொழி என்று இந்த இடத்தில் தாய்மொழி கல்வி என்று கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. யாருடைய தாய்மொழி? யாருடைய தாய்மொழி? இன்னைக்கு இங்கேயும் 10வது தேர்விலே அவரவர் தாய்மொழியில் தேர்வு எழுதலாம் என்று போய் நீதிமன்றத்தில் போய் வழக்காடி உரிமை பெற்று வந்து தேர்வு எழுதுகிறார்கள் இவர்கள். அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சு தெருவ போகும்போது இருபக்கம் பாருங்க, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழருக்கு அன்பாரு. கோபம் வரக்கூடாது, அது பேசக்கூடாது, அப்படியே போயிரு. அப்படின்னா எப்படி? எப்படி கொடுமை? இதெல்லாம் கொடுமை. அதுல அவர் நின்ன காலம் வேற. அவன் ஆயுதத்தை எடுத்து அழுத்தி உடைக்க நினைக்கிறான். அதே ஆயுதத்து கூட அதான் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசினா தான் எதிரிக்கு புரியும். நீ என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் எதிரி தான் தீர்மானிக்கிறான். மாவோடைய கோட்பாடு எடுத்தான். மரம் அமைதியாகத்தான் இருக்க நினைக்குது, ஆனால் காற்று அதை இப்படி இருக்க விடுவதில்லை. நாங்க அமைதியாத்தான் இருக்க நினைக்கிறோம், ஆனா நீ விடுறதில்லை. 400 TMC வந்த நேரத்தில் காவிரியில இருந்து தண்ணி வந்தது. இப்ப மறுக்குது. ஏன் மறுக்குது? என்னுடைய பழுப்பு நல்கரி எடுத்து என்ன ஆட்டம் போடுற? எங்களுடைய தாத்தா ஜம்பலிங்கம் சொந்த 500 ஏக்கரை கொடுத்தான். ஜம்பலிங்கம் இல்லையா, அவனுக்கு செலவைக்கு சொல்லி போறான்னு வச்ச கீழே இந்திரி எழுதி வச்சுட்டு போயிருக்க. என்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு தானே 6 நொடியில உடச்சு கீழே தள்ளிட்டு நான் மறுபடி கட்டி தமிழ் எழுதி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? இப்படிதான் என் மருமக பாட்டிக்கு இது வைக்கணும், மாமாவுக்கு செலவு வைக்கணும், கெஞ்ச விடுற. இதுக்காவது நம்ம வெள்ளணும் மேடம், இந்த நாட்டுல இதுக்காவது நம்ம வெள்ளணும். என்ன 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 பாருங்க. அப்ப எல்லாம் தமிழனுடைய இதெல்லாம் பொது. உலக மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம். நம்ம சொன்னது தான் பிரதமர் பேசுறார். உலக மொழிகளின் இந்தியாவின் முதல் மொழி, இந்தியாவின் தொன்ம மொழி தமிழ். இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம். உலகின் முதல் மொழி தமிழ் எல்லாம் சொல்றீங்க. ஆனால் புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்திலே இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷிலே கல்வெட்டு இருக்கு. ஏன் என்னரும் தமிழ் மொழியில ஒரு கல்வெட்டு இல்ல? இந்த 40-39 உறுப்பினர் கொண்டு வாங்க, என்ன பல்லாங்குழி ஆடுறீங்களா? இதையும் கேட்டு பெற முடியல. தப்பு. தமிழரசன் தனிநாடு கேட்டாரு. சரி, எங்க அண்ணன் கையில வெடி குண்டு இருந்துச்சு, துப்பாக்கியில் கையை என் தம்பிலாம் சொல்றான், அது கையெறி குண்டு வச்சிருந்தாரு. எங்க தாத்தாட்டா ஒண்ணும் இல்ல, அவர் மக்கள் திரட்சி போராட்டத்துக்கு போயிட்டாரு. எனக்கு நம்ம தாத்தா முத்துராமலிங்க கல்யாண மண்டபம், நம்ம கட்சிக்கார நம்ம கொள்கையாளர் யாரோ திருமணம்,
அந்த திருமணத்தில் போய் அப்போ நான் சினிமா எடுத்துக்கிட்டு இருப்பதுக்கு அப்பப்போ பெரியாரிய மார்க்சி அம்பேத்கர் கூட்டங்களை போய் பேசுகிறதா. அதே ஏதாவது இப்படி சிவப்பு துண்டை போட்டு இந்த கால் மேலே உட்காந்து இப்படி உட்காந்துருக்கு. அப்படி இங்கிட்டு ஓடுறேனே பார்த்து இங்கே வேடா பை வச்சிருந்தாரு, பெரிய பையன். அந்த பையில ஒரு புத்தகம் இருந்துச்சு, சின்ன புத்தகம். இப்போ கூட எல்லாரும் பெருசு நீட்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்காங்க. இவ்வளவுதான் அவருடைய வரலாறு, சின்னது, ஒரு 15-20 பக்கத்துக்குள்ள எழுதியிருந்தார். படிச்சுக்கிட்டே வந்து கடைசியில முடிக்கிறார். மக்களை திரட்டி அரசியல் படுத்தாமல், மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது. அதுதான் அதை தாத்தா எடுத்தாரு. எங்க அண்ணன் தமிழரசன் வேற வழி, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் மக்களை விடுதலை செய்ய முடியும், மக்கள் தேசிய உரிமை, இந்த தேசிய இனங்களின் உரிமையை வெல்ல முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். அதை இந்த பாதைக்கு போற தாத்தாட்ட கேட்கும்போது இதை செய்யாதீங்கன்னு அவர் சொல்லல. நீங்க அந்த பாதையில் போங்க என்று சொன்னவர் தாத்தா கலியபெருமாள் அவர்கள். துணிஞ்சு அந்த பாதையை முன்னெடுத்தவர். இந்த மண்ணில் இருக்கிற ஆபத்தை நீங்க புரியணும். அந்த மண்ணில் ஆயுதம் வச்சிருக்கான், நம்மள எடுத்தா பிரச்சனை இல்லை. தலைவர் பிரபாகரன் ஒருவன் சுட்டால் காவல்துறை வழக்கு இல்லை, நீதிமன்றம் இல்லை, கோர்ட் இல்லை, விசாரணை இல்லை, தண்டனை இல்லை. ஆனால் இங்க ஒருத்தனை நம்ம சுட்டால் கொலை செய்தால் அது வழக்கு. ஏன்னா இது மக்களாட்சி, அது அங்க ராணுவ அடக்குமுறை. இங்க வென்றவன் அப்படி இல்லை. இங்க என்ன பண்றான், நம்மளுடைய வாக்கை வாங்கி நம்மளுடைய அரசியல் அதிகாரத்தை பெற்று நம்மளை மேல இருந்து நம்ம உரிமையை பறி கொடுத்துட்டு நம்மளை அடக்கி ஒடுக்கி அச்சுறுத்தி தமிழ்னு பேசு திட்டுவான், உரிமைன்னு பேசு திட்டுவான். இதைத்தான் என்ன சொல்றாரு நம்ம தாத்தா முத்துராமலிங்கர், என்ன சொல்றாரு, நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை ஜனநாயகவாதி தேசியவாதியும் தான், உரிமை என்று வாயை திறந்துட்டா உன்னை தேச துரோகின்றான்டா. இதுதான் கதை. இப்ப நீங்க பேசு, உன்னை முடிச்சிருவான். அப்ப என்ன முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது? இங்க எந்த வாக்கை வாங்கி நம்மளிடத்தில் அரசியல் அதிகாரம் அதை கைப்பற்றி நம்மளை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்த நினைக்கிறானோ அதே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது தவிர அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களுக்கு விடுதலையில மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசு அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. இதுதான் கலியபெருமாள் பாதை, இதுதான் தமிழரசன் பாதை. இது நீங்க போட்டு இந்த முழு புத்தகத்தை இவ்வளவு பெருசு இருக்கு எப்படி படிக்கிறதா நினைக்காது. இதுதான் கோட்பாடு, இவ்வளவுதான் எளிமை. தமிழ் அரசன் என்பது தமிழ் தேசிய உரிமை, விடுதலை, மீட்சி, இவ்வளவுதான். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, தாத்தா தேவனையப்பாவானர். இந்த கோட்பாடுகளின் சுருக்கம் தமிழ் அரசன். அதை வச்சுட்டு அடிச்சிடணும். இப்ப நாம செய்ய வேண்டியது, தூக்க வேண்டியது தலைவர் பிரபாகரனை போல துவக்கல்ல, அண்ணன் தமிழரசன் பெரியவர் தமிழரசனை போல துவக்கல்ல, தாத்தா கலியபெருமாளை போல துவக்கல்ல. எந்த வாக்கை பெற்று நம்மளை அடிமைப்படுத்தினார்களோ அதே வாக்கை தூக்க வேண்டும் என்று தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழணும். இவ்வளவுதான். நீங்க பேச்சளவுல இங்க சாதி ஒழிப்பே சமூக விடுதலை, அது இப்ப பாத்தீங்கன்னா அப்படி இருக்குன்னா தன் சாதி தவிர பிற சாதியை ஒழிக்கிறது, இதான் இங்க சமூக விடுதலை. ஆனால் கலியபெருமாளும் தமிழரசனும் கண்டது அதல்ல. இவர்களால் அந்த சமூக ஓர்மையை நிறைவேற்ற முடியவில்லை, ஆனால் நிறைவேற்றி காட்டியவன் அந்த நிலத்தில் நம்முடைய தலைவன் பிரபாகரன். நீங்க உயர் சாதிக்காரன் சுடுகாட்டின் வழியே தாழ்ந்த ஆதி தமிழ் குடிமகனினுடைய உடலை சுடுகாட்டு வழியே கொண்டு போக முடியல இங்க. ஆனால் அங்கே நீ பிரிகேடியராரு, சாதாரண வீரனாரு, எவனா இருந்தாலும் ஒரு விடுதலை புலி மறவன் மாவீரர் துயிரும் இல்லத்தில் ஒன்னா படுத்திருந்தான். அதுதான் பிரபாகரனுடைய சாதனை. இந்த நிலத்தில் விதைத்ததை அந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்டிய புரட்சியாளன் தலைவர் பிரபாகரன். நீ இந்த கோட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள வெளியில என்னவா இரு, ஆனால் என்னுடைய இயக்கத்துக்குள்ள வந்தால் தமிழனாயிருங்கிறதா அவருடைய கோட்பாடு. அதை நிறைவேற்ற இந்த நிலத்தில் போராடிய புரட்சியாளர்கள் தாத்தா கலியபெருமாளும் பெரியவர் தமிழரசனும் என்பதை தம்பி தங்கிகள் மறந்து விடக்கூடாது. இப்போ அவங்க 2 பேரும் இல்ல, ஆனால் முன்வைத்த கோட்பாடும் கொள்கைகளும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ மறந்து கடந்து போயிட முடியாது. எப்படி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று தலைவர் பிரபாகரன் சொன்னதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். தாத்தா கலியபெருமாளும் பெரியவர் தமிழரசனும் விட்டு சென்ற வரலாற்று பெரும் பணி நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க நினைக்கணும். நீங்க இன்னைக்கு புத்தகம் எழுதி பாராட்டிக்கிறீங்க, அங்கே மருமக சொல்லுது மாமாவுக்கு சிலை இல்ல, பெரியவருக்கு சிலை இல்ல, பெத்த தாய்க்கு நினைவிடம் கட்ட முடியல, அதுக்கு சொந்த நிலத்தில் ஒரு வேலி கட்டி பாதுகாப்பா வைக்க முடியல. இப்ப தெரிஞ்சுக்க நீ எவ்வளவு கீழான அடிமையா இருக்க. எத்தனை கோடியில ஒவ்வொருத்தரும் கடற்கரை சமாதி, எங்கெங்க இது
இதுல பத்தாக்குறைக்கு பேனா வேற வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் வந்து கொடுமை. இது கார் ரேஸ் கொழுப்படுத்து கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள்லாம் அப்படி வந்துருவான். நீ எதுக்கு அமெரிக்கா வர இங்க இருந்து கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியதானே? அங்க 900 கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து 900 கோடிக்கு கையெழுத்து. அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனார், முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர், 908 கோடிக்கு பெனால்டி தண்டம். நீ கொளுத்த பணத்திமிரு பதவி திமிர்ல நீ தரை காரு ஓட்டு, தரையில கப்பலை கூட ஓட்டு. ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீ கவனத்துல தம்பி. இங்க பாரு தம்பி, உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு. கோட்டையே விழுந்திருக்குது, குப்பமேடு. ஒரு காத்து வந்தா எங்க பறந்து எங்க போகும் தெரியாது. இதெல்லாம் அங்க ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு, ஆப்போசிட்ல அதுக்கு எழுத்த மாதிரி குடிசை இருக்கு. அதுக்கு பேர் என்ன, ஏதோ பெரிய நம்ம அம்மா அந்த சத்யவாணி முத்து, இது சத்யா நகர்னு பேரு, சத்யவாணி முத்து அவங்க பேர்ல எழுத்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் பேர்ல ஒரு மருத்துவமனை, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி பேர்ல ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. இந்த ஒலி பெருக்கில் இருக்கிற சத்தம் அங்க கேக்குது. அது வந்து அந்த உயிர் ஊர்தி வந்து ஓங்கி ஓங்கின்னு கத்திக்கிட்டு இருக்கு, நகர முடியல. அவ்வளவு அடுக்கடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து. இதுல இப்ப சோழாவரத்துல எல்லாம் அங்க சரிப்பா ஓட்டுறதுன்னு ஆயிடுச்சு, அங்க போப்பா. நீ உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டா இருக்கு கார் பந்தயம், அந்த அந்த சதுரங்க விளையாட்டெல்லாம். அதான் திரும்ப திரும்ப சொன்னேன், நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சரா இருங்க, விளையாட்டு அமைச்சராயிராதீங்க. நீங்க ரொம்ப விளையாட்டு அமைச்சரா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ண விடாது. எல்லாரும் சொல்றோம், இவ்வளவு சத்தம் போடுறோம், அதையும் மீறி நீங்க நடத்துறீங்க. நடத்துங்க. அதாவது அநீதி அக்கிரமம் பெருகும் போதுதானே ஒரு புதிய ஒன்று தோன்றும். இது ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்போதைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இங்கே பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பெருமக்கள். நாம் ஒரு தாய் பிள்ளைகளா பிறந்தோம், ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்தோம், குழந்தைகளா இருக்கும்போது பெரியவங்களானோம், படித்தோம், அண்ணனுக்கு திருமணம், இந்த குடும்பத்துக்குள்ள நெரிசலா இருக்கு, தனி ஒரு வீடு, அக்காவை கட்டி கொடுத்தோம், அவர் தனி வீடு, தங்கச்சியை கட்டி கொடுத்தோம், தனி வீடு, நம்ம ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டோம், தனி வீடு. இப்படி தனித்தனி வீடுகளா வசதியாக வாழ்வதற்காக வீடு கட்டி குடியேறிட்டாலும் தாத்தாவின் மரணம் எல்லாரும் கூடுவோம், அண்ணன் மகளின் திருமணம் எல்லாரும் கூடுவோம், தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்து எல்லாரும் கூடுவோம். அப்படி ஒரு குடும்பத்தில் பொது நிகழ்வு என்று எல்லோரும் கூடும்போது, நம் இனத்தின் பொது சிக்கல் என்று வரும்போது, இங்கே தனித்தனி வீட்டில் இருப்பது போல தனித்தனி இயக்கங்களா இருந்தாலும் ஒரே நோக்கத்துக்காக ஒன்றிணையும் போதுதான் தமிழ் தேசிய அரசியல் வலிமை பெற முடியும், விடுதலை பெற முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். இங்கே தமிழரசன் என்பது தனி மனிதன் அல்ல, அது ஒரு இனத்தின் வரலாறு, எழுச்சியின் பெருங்குறியீடு. அன்னைக்கு பேச தயங்கினார்கள். அந்த காலகட்டத்தில் ஐயா தமிழ்நயன் வந்திருக்காங்க, என்னுடைய அண்ணன் புகழேந்தி வழக்கறிஞர் வந்திருக்கார்கள். அவர்கள் எல்லாம் தமிழரசனை பற்றி பேசி 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 கொண்டு போனார்கள். தீவிரவாதி, பயங்கரவாதி என்று பழி சுமத்திய தலைவர் பிரபாகரனையே இந்த நாட்டில் தலைவர் என்று நிறுவிவிட்ட நாம் பெரியவர் தமிழரசனையும் தாத்தா கலியபெருமாளையும் கொண்டு போய் சேர்க்க முடியாதா என்ன? எளிதாக கொண்டு வரலாம். நீங்க ராஜீவ்காந்தி கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேர் விடுதலையை சாத்தியமா என்று கேட்டார்கள். அதற்கு பெரும்பங்காற்றிய என்னுடைய அண்ணன் தடா சந்திரசேகர் அவர்கள், என் மூத்தவர் இல்லை, அன்பிற்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே பல பேர் அரசியல் போராட்டத்தில் கலந்துகிட்ட என்னுடைய தம்பி கௌதம் போன்றவர்களாம் இருக்கிறார்கள். அந்த விடுதலையை சாத்தியப்படுத்த முடியாது என்றுதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று சாத்தியப்பட்டு விட்டது. அதுபோல தமிழ் தேசியமெல்லாம் வெல்லுமா, இதெல்லாம் சாத்தியமா என்று எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. என் உடன் பிறந்தவர்களே, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. இந்த அரசியல் கலியபெருமாள் தொடங்கி தமிழரசன் முன்னெடுத்து தலைவர் பிரபாகரன் பெருமெழுச்சியாக எடுத்து உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த தமிழ் தேசிய அரசியல் தேவையா தேவையில்லையா என்பதை என் உயிர் சொந்தங்களிடத்திலேயே நாங்கள் அந்த முடிவுக்கு விடுகிறோம். இங்கே தமிழ் தேசியம் என்றால் நீங்க ரொம்ப குழப்பிக்கிறாதீங்க. இது நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, அவர்களுடைய நீர் உரிமை, நில உரிமை, காட்டு உரிமை, கனிம வளம், கடல் வளம், இவற்றை பாதுகாப்பது, பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. தமிழ் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல், அவ்வளவுதான். இந்த திராவிட மாதிரி எங்களுக்கு குழப்பம்லாம் கிடையாது.
ஒரு தடவை நிலப்பரப்புங்கிறது, ஒரு தடவை இனத்தின் பேருங்கிறது, அப்படி ஒரு இனமே இல்லைங்கிறது. திராவிடம்ங்கிறது அன்னைக்கெல்லாம் சொல்றாரு, ஒரு திருமணம்ன்றாரு. திராவிடம்ங்கிறது கல்யாணம் தான். அதான் அதான் அது மாதிரி நிறைய இதுல இந்த நூலின் சிறப்பு என்பது, வெளியிலிருந்து நீங்கள் மக்கள் வெகுவாக செவிவெளி செய்தியா தமிழரசன் என்ற ஒரு போராளியை, ஒரு புரட்சியாளரை இளைய தலைமுறை பிள்ளைகள் இன்றைய பெரும்பாலான தமிழ் மக்கள் புரிந்து கொண்டதை இது மாற்றும். நீங்க நினைக்க தமிழரசன் இல்ல, ஆகப்பெரிய நீங்க புரட்சி எங்கிருந்து வருது, போராடணும் எங்கிருந்து வருது, மானுட நேயத்திலிருந்து தான் பிறகுது. அதான் அதை தான் சேகுவாரா சொல்றான். அவர்கள் பசியோடு இருந்தார்கள், நான் உணவளித்தேன், என்னை மனிதாபிமானி என்றார்கள். ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்டேன், என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள். இதுதான் தமிழரசர் பசிக்கு உணவு அளித்தவராகவும் ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்ட கம்யூனிஸ்டாகவும் இருக்கிறார். இதுதான் இங்க இருக்கிறது. இதை நீங்க நல்லா விளங்கணும். எப்பவுமே ஒன்று, தலைவர் என்பவன் மக்களுக்காக போராடுகிறவன் தலைவனா இருப்பான். மக்களுக்காக போராடுகிறவன் புரட்சியாளன், மக்களை போராட தயார் செய்கிறவனா இருப்பான். ஆனால் கலியபெருமாளும் தமிழரசனும் இங்கே தலைவர் பிரபாகரனும் ஒரே நேரத்தில் தலைவராகவும் புரட்சியாளராகவும் இருந்தார்கள். நான் போராடுவதோடு அல்லாது வகுப்படுத்து. உரிமை என்றால் என்ன? உரிமை உயிரினும் மேலானது. இது எங்கிருந்து தொடங்குது? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. முன்னவர்கள் சரணடைந்து வாழ்வது, சண்டையிட்டு சாவது. தலைவர் பிரபாகரன் சொல்றாருல, தமிழரசன் கலியபெருமாள் பேரை கேட்டவன் நமக்கு வர வேண்டியது. சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். இன்னைக்கு கலியபெருமாளும் தமிழரசனும் வீரப்பனும் தமிழின மக்களிடத்தில் வரலாறாக மாறி இருப்பதற்கு காரணம் சாக துணிஞ்சதுதான். ஏன்னா நீ எப்படியும் சாக போற, அதுக்கு எதுக்கு பயப்படுற? அததான் ஐயா அப்துல் கலாம் வேற வடிவத்தில் சொல்றார், உன் பிறப்பு சாதாரணமா இருக்கலாம், இறப்பு சரித்திரமா இருக்கணுங்கிறார். அப்படி தன் பிறப்பை அர்த்தமுள்ளதாக மாற்றி, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றி, வாழ்வின் முடிவை சரித்திரமாக மாற்றிய புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் என்பதை இந்த நூலை படித்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அந்த முடிவு நீங்க ஆண்டனி குயின் எடுத்த உமர் முக்தார் பார்த்திருப்பீங்க. ஒரு வயதான பெரியவர் போராடி அவர் முற்று பெறும்போது, அவர் தூக்கிலிட்டு கொல்லும் போது, அவர் கழுத்திலிருந்து விழுந்ததை ஒரு சின்ன பையன் ஓடி வந்து எடுப்பான். அதன் தொடர்ச்சி நாயகன்ல அதையே திருப்பி ஐயா மணிரத்னம் எடுத்த படத்துல ஐயா கமலஹாசன் வேல்நாயக்கர் இறந்து விழுந்த பிறகு அவர் அந்த இதை அவர் பேரன் எடுப்பான், எடுப்பான். அப்படி எடுக்கும்போது அப்படி முடிப்பாரு. அது மாதிரி புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் இல்லைனாலும் அவர் இறந்த தினத்தில் பிறந்த நம் தமிழரசன் இருக்கிறான். எங்க இருக்கா? அங்க இருக்கான். அதே மாதிரி கருத்த முகம், உருவம், அந்த என்ன சொல்றது, அதே மாதிரி இருக்கான், அப்படியே இருக்கான். அதனால எது ஒன்றும் முடிவுற்றது என்று எண்ணி விடாதீர்கள் என் உடன் பிறந்தவர்களே. வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து தழித்து முளைக்கும் அந்த செடி போல தமிழ் பேரினம் விழுந்து விழுந்து எழும். நாங்கள் விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்கென்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் விழுவோம், எழுவோம், விடுதலையாய் எழுவோம். புரட்சியாளர் கலியபெருமாள் வழியிலே, புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் வழியிலே, உலக பேரினத்தின் ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரன் வழியிலே வீரமான தமிழ் பிள்ளைகள் தொடர்ந்து எழுவோம், விடுதலையாய் எழுவோம். அடிமை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்கு அன்னை தமிழ் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்போம். அதுதான் நம்முடைய பெரியவர். அவருடைய நினைவு நாளில் நாம் அவருக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக, புரட்சிகர வணக்கமாக இருக்க முடியும். புரட்சியாளர் பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்களுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன்.